அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அதுவும் ஒரு நாளைக்கு 2 அப்டேட் பார்க்குறோம். காலையிலையும் பார்க்குறோம், சாயந்தரமும் ஒரு அப்டேட் நம்ம போகிறோம். நம்ம அதில் மிக முக்கியமாக அமெரிக்காவில் ஈரான் 14 அம்ச கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த 14 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்பு நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். அது அடுத்த கட்டம் என்ன நடக்க போதுன்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஆல்மோஸ்ட் மறுபடியும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கான சமிக்கைகள் நிறைய தென்படுகிறது. இருந்தாலும் அந்த 14 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அல் ஜஸீரா சேனல் சொன்னால் கூட நம்மளுக்கு ஒரு சில அந்த ஞான பிணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் லைட்டாக தென்படுகிறது. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் முதல் முறையாக ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். நிறைய அதிரி சம்பவங்களும் பல அரசல் புரசல் செய்திகளையும் பார்த்துடலாமா? இன்றைக்கி சண்டேனாலும் முடிஞ்சளவு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்றேன். அதெல்லாம் வந்ததே லேட்டு, இதில் ஷார்ட்டா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஒன்றும் போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரானுடைய 14 அம்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு இது இரண்டாவது ப்ரொப்போசல். ஏற்கனவே ஒரு மாற்றப்பட்ட ஒரு புனரமைக்கப்பட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுத்ததுக்கு அமெரிக்கா திறந்து பார்த்துட்டு பழைய ஜெராக்ஸே கொடுத்துட்டாங்க, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு புது ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அது 14 அம்ச கோரிக்கைன்ட்டு பாகிஸ்தான் தலைவரே இதையாவது கொஞ்சம் படித்து பாருங்கள் தலைவரேன்னு கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருக்காங்க. அதற்கு ட்ரம்ப் தரப்பில் சரி நான் ஃப்ளைட்டில் போகிறேன், போகும்போது படித்து பார்க்குறேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் அல் ஜஸீரா போன்ற சேனலில் கொடுத்துருப்பாங்க போல். அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த 14 அம்ச கோரிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்க போகிறதுக்கு முன்பு அவர் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்பு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் அமெரிக்காவுடைய காங்கிரஸுக்கு இந்த யுத்தம் முடிவு பெற்றதா சொல்கிறீங்க? ஆல்மோஸ்ட் நீங்கள் வெற்றி பெற்றதாக சொல்கிறீங்க. வெற்றி பெற்ற நீங்கள் ஏன் தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கீங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச். சும்மா ஒரு ஜென்டிலாக தான் நாங்கள் தடுத்துட்ருக்கோம். சும்மா அப்படியே ரொம்ப கடுமையாக அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான்றாரு. அப்படியா ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தானா? ஏற்றுக்கலாமா? சரி, சம்பவம் நம்பர் 1. இரண்டாவது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஈரான் கொஞ்சம் எசக்கு புசுக்காக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சம்திங் பேட். ரைட் நோ கொஞ்சம் சுச்சுவேஷன் மோசமாக தான் இருக்குது. ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவது, நாங்கள் கொஞ்சம் கியூபா பக்கம் போயிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறோம். ஏன்னா கியூபாவுக்கு உத்தரவு கொடுத்துட்டோம். அதை போயிட்டு ஈரான் பக்கம் வரலான்னு பார்த்தா சம்பவம் கொஞ்சம் ஈரான் பக்கம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அவங்கக்கிட்ட இப்போ 15% மிசைல் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது. அதையும் முழுமையாக நீக்கிறது தான் எங்களோட அந்த குறிக்கோளும் எங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. அதை எல்லாம் முடித்தாதான் நான் அங்கேருந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14 அம்ச கோரிக்கை ரீச் ஆகிறதுக்கு முன்பே ட்ரம்ப்போட என்னென்ன சொல்ல வராருன்ட்டு இப்போ நான் ஃப்ளைட்டில் போகும்போது படித்து பார்க்குறேன்ட்டார். சரி, என்ன தான் அப்படி 14 அம்ச கோரிக்கை அப்படின்னா, பாஸ் நான் உங்ககிட்டே சொல்கிறேன் பாஸ், மறுபடியும் என்னப்பா பழைய நியூஸே படிக்கிறதுலாம் சொல்லாதீங்க பாஸ். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு அமெரிக்கா எல்லா ரீஜியன்லேருந்து வித்ட்ரா பண்ணணும். இரண்டாவது, அந்த நேவல் பிளாக்கட்னால் தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கட்டுப்படுத்துகிறாங்கல்ல, அது வெளியேறணும். மூன்றாவது, பொருளாதார தடைகளை ரிலீஸ் பண்ணணும். நான்காவது, ஃப்ரோசன் அசட்டை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். காம்பன்சேஷன் பேமெண்ட்டு கொடுக்கணும். எங்களுக்கு ஃப்யூச்சரில் கேரண்டி அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் கொடுக்கணும். அந்த லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். 0 கண்டிஷனில் இஸ்ரேல் உடனடியாக வித்ட்ரா பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் அந்த லெபனானுக்குள்ளே குடியேறதை உறுதி செய்யணும். எல்லா பிரிசனரையும் ரிலீஸ் பண்ணணும். ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன், அது எந்தெந்த ஏரியாவெலாம் டெஸ்ட்ராய் பண்ணாங்களோ அந்த ஏரியாவெலாம் மறுபடியும் கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி 14 அம்ச கோரிக்கை இது 30 நாளுக்குள்ளே நிறைவேற்றணும். 30 நாளுக்குள்ளே நிறைவேற்றினீங்கன்னா 31ஆவது நாள் நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு கொடுத்துட்றோம். அவ்வளோதான், அந்த செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். இந்த 30 நாளைக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈரான் அப்படின்னு நின்றாங்கன்னா முடிச்சிட்டிங்களா? சரி அதான் அங்கே இருக்க பாருங்கள், போய் எடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஈரான் அமெரிக்கா நன்றி ஈரான் நன்றி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் ஒரு பயங்கரமான நாலேஜபிள் பர்சன். இப்போ இந்த 14 அம்ச கோரிக்கையில் உங்களுக்கு என்ன தோணுது பாஸ்? இது இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு முதல்ல ஒரு கோரிக்கை வைத்தாங்களே, அந்த கோரிக்கைக்கும் புது கோரிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றே ஒன்றுன்னா,
இந்த 30 நாளில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது நடக்குமா நடக்காதா? உங்களுக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலான்னா, நேற்று இரவு வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 8க்கும் மேற்பட்ட அமெரிக்கானுடைய C-17 C-5MS மிடில் ஈஸ்டை நோக்கி ஒரே சமயத்தில் வந்திருக்கு. இது எல்லாமே பெரு அளவுக்கான ஆயுதங்கள். அது இல்லாமல் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமெரிக்க நிலைகளையும் போயிட்டு ஆயுதங்களை இறக்கியிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக அதை நேற்று இவங்க 14 அம்ச கோரிக்கை கொடுக்கறதுக்கு முன்பே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தொடர்ந்து இந்த வழிமுறைகளை விமானம் போகிறது இறங்குறது, ஆயுதங்களை இறக்குறது, மறுபடியும் போகிறது, ஐரோப்பாவுக்கு போகிறது, இறக்குறது, வர்றது, இதே வேலையாக இருக்காங்க. இது நேற்று மட்டும் இல்லை, ஒரு 4 நாட்களாகவே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளில் இஸ்ரேலினுடைய அயன்டோம்லாம் கொஞ்சம் ஃபிட் பண்ணுறதா கேள்விப்பட்டிருந்தேன். அது இல்லாமல் முதல் முறையாக கொஞ்சம் லேசரையும் யூஸ் பண்ணுறதா அதாவது ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்துக்கு பதில் ஆன்டி லேசர் சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கான செயல்முறைகளையும் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் நான். அதனால் அந்த 14 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, வழக்கமாக நாங்கள் அடிக்கலைன்னு சொல்லிட்டு திடீர் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு நாள் கேப் கொடுங்க. அமெரிக்கா, ஈரான் 2 நாடுகளுக்கு ஒரே ஒரு நாள். எங்கள் மக்கள் கொஞ்சம் ஆர்வமாகறாங்க. ஏன்னா தமிழகத்திலே முதல் முறையாக இப்படி ஒரு அரசியல் சூழலையே முதல் முறையாக பார்க்குறாங்க. அதனால் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்க, அதை கொஞ்சம் பார்த்துடலாமே, இல்லை சோசியல் மீடியா மட்டுமே ஜெயிக்க போதா அப்படின்றத இன்னொரு வகையில் எதிர்பார்ப்பாக இருக்கிறனால நாளைக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு நாளான்னையில இருந்து சம்பவம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. மறுபடியும் நம்ம அங்கே பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் ஈரானுடைய ஹியூஜ் அப்படின்ற ஒரு க்ரூட் ஆயில் டேங்கர் ஒரு 15 நாளைக்கு முன்பு கிளம்பியது இந்தோனேசியா பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு 3 பில்லியன் பேரல் அளவுக்கு எந்த ஒரு தடைகள்லாம் தாண்டி ரீச் பண்ண கப்பல் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடி இருக்காங்க. இது கொண்டாட வேண்டியதில்லை, வெளிப்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னோ பத்திரிகைகளுக்கு சற்று ஆனந்தம், இந்த மாதிரி தடைகள்லாம் மீறி விட்டது, உங்கள் தடைகள்லாம் வேஸ்ட்டுன்ட்டு. மறுபடியும் அவங்க போய் கப்பல் இறக்குறதுக்குள்ளே அமெரிக்கா அங்கே போய்ட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த நியூஸ் தேவையா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த கப்பல் திரும்பி வரும் இல்லையா, அப்போ பிடிக்க மாட்டாங்களா? ஏதோ 1-2 எஸ்கேப் ஆகி போனால் விடுங்க பாஸ், அதையும் ஓடி ஃபோக்கஸ் பண்ணி எந்த லொக்கேஷனில் இருக்குது, இது அமெரிக்க வீரர்கள் கொசுக்கடியை சொரிஞ்சிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி வந்துடுச்சு, பெருசாக தடுக்க முடியலன்னா 1-2 எஸ்கேப் ஆக தான் செய்யும். பறந்து விரிந்த கடல் பகுதி ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது. அவங்க இது வரைக்கும் 40 கப்பலை திருப்பி அனுப்பிட்டுன்றாங்க. 1-2 வரதையும் விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. இதெல்லாம் தேடி கரெக்டாக பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. ஒரு பத்திரிகைகளுடைய செய்தியும் அதுதான் நான் நினச்சேன். நான் எனக்கு என்னதான் பல வெறுப்புகள் இருந்தாலுமே இந்த ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள், ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கமே செய்தி கொடுக்கலனா கூட தேடி பிடிச்சி என்னென்ன எங்கெங்கே தப்பு பண்ணுறாங்க, கப்பல் பொருளாதார தடை விதித்தாலும் எப்படி வாங்குறாங்க, ஒரு நிறுவனம் எப்படி போய் வேலை செய்யுதுன்றதில் வெளியிடுறாங்க. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை தெரிஞ்சுக்கிட்டானா நல்லாயிருக்கும். ஏன்னா தான் அரசாங்கம் வெறுப்பு இந்த மாதிரியான குறைகள்லாம் சுட்டி காட்டணும். இந்த அரசாங்கம் இவ்வளோ ஏலத்துக்கு விடுறாங்க, இவ்வளோ விஷயங்களும் தவறு நடக்குது அப்படின்னு மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி இந்த மாதிரி இந்திய ஊடகமும் தமிழக ஊடகங்களும் என்னைக்கு சிறப்பாக செயல்படுறாங்களோ அன்னைக்கு தான் சிறப்பாக இருக்கும் நான் நினச்சேன். நான் இதெல்லாம் செயல்படுத்தணும், இதெல்லாம் வெளிப்படுத்தணும், இதெல்லாம் வெளிக்காட்டணும், மக்களுக்கு கொண்டு வரணும். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் அங்கங்கே அந்தந்த ஆளுங்கட்சியை ஜாலரா தட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிறது தான் இங்கே பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குன்றதுல வெளிப்படையான கருத்துமே கூட. இது இன்டர்நேஷ்னல் மீடியா நீங்கள் பல வகையில் அவங்க ஜாலரா தட்டினா கூட ஒரு சில விஷயங்கள் தவறுகளை கரெக்டாக சுட்டி காட்டி இப்போ அமெரிக்கா என்ன தான் தடை பண்ணாலுமே ஒரு கப்பல் போய் சேர்ந்துருக்குன்றதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க, ஈஸியாக வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும். பார்க்கலாம். அதை தாண்டி அங்கே லெபனான் பகுதியில் ஒரு 12 கிராமத்துக்கு மேலே ஃபுல்லாக வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில். இஸ்ரேல் திடீர்னு 12 கிராமத்துக்கு மேலே வெளியேற சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இஸ்ரேலுடைய டேங்க் ஒன்று உள்ள நுழையுது. அப்படி நுழையும் போது திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்துது. எந்த அலர்ட்டுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இஸ்ரேல் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா இந்த ட்ரோன் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த வான்தடுப்பு சாதனங்கள்லாம் வேலை செய்யாது. அது வழக்கமாக சிக்னல் வரும், சிக்னலை வச்சு தான் டிடெக்ட் பண்ணி இடைமறித்து தாக்கல் நடத்தும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஃபைபர் ஆப்டிக் மூலிமா தாக்கல் நடத்தினாங்கன்னா பெரிய ரிஸ்க்கு. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரே எல்லைகளத்தில்
ஏன் பெரிய சிக்கலாக அமையுது அப்படின்னா, 2 நாடுகளும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அமைச்சிட்டு அதன் மூலியமா தாக்கல் நடத்துறதுனால தான் பெரிய இழப்புகள் முன்களத்தில் 2 நாடுகளுமே முன்னேற முடியாமல் தடுமாறுறாங்க. அந்த ஒரு டெக்னிக்கை கொண்டு வந்து ஹெஸ்புல்லா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து சிக்னல் இருக்காது, அதை அந்த ட்ரோனை வந்து ஜாம் பண்ண முடியாது, ஒரு எலக்ட்ரானிக் டிடெக்ஷனும் வந்து பண்ண முடியாது, ப்ரிஸ்கிரைப்டாக கொண்டு போயிட்டு இவங்க தாக்கல் நடத்தலாம். இதை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஹெஸ்புல்லா இந்த ஒரு டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போகும்போது இது அவ்வளோ சீக்கிரம் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வரைபடத்தை கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் கொஞ்சம் லெபனானுடைய சதர் லெபனான் பகுதியை விட்டுட்டாங்க. அந்த லெட்டானி ரிவருக்கு மேலே இந்த பகுதி தான் அவங்க இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா ஆப்ரேட் பண்ணுறது தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால் அந்த பகுதியில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இங்கே கீழே ஒரு இடத்துல இஸ்ரேலினுடைய வீரர்கள் முன்னேறும் போது ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எல்லை களத்தில் சொற்று பதற்றமாகவே இருக்கிறது. பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அமெரிக்கா முதல் முறையாக ஓடி வந்து ஹமாஸுக்கு ஆதரவான இந்த ஃப்ளோட்டிலியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாய்மர படகெல்லாம் வந்தாங்க இல்லையா, ஒரு 177 பேர் வந்தாங்க இல்லையா, தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இவர்களெல்லாம் யார்? ஹமாஸ் ஆதரவாளர்கள். ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு இங்கே என்ன வேலை? பல வெறுப்புகளை தாண்டி நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். முதல் நாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக கண்டனம் தெரிவித்தது முதல் நாடு. மற்ற நாடெல்லாம் ஐரோப்பா நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி பிடிக்கலாம், நீங்கள் யாரு கேட்டு நீங்கள் பிடிச்சிங்க, ஏன் பிடிச்சிங்க, எதுக்காக பிடிச்சிங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்குறாங்க. உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அந்த மாதிரி பல உத்தரவுகளையும் கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். இந்த பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலிருந்து ஈரானுடைய எல்லை பகுதிகளில் போயிட்டு ஏகப்பட்ட ஸ்மக்லிங். ஏன்னா ஈரானில் கொஞ்சம் ரொம்ப குறைந்த விலைக்கு கிடைக்கும் பெட்ரோல் டீசல்லாம், ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க, உள்ளே போயிட்டு இந்த வீடியோ பதிவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே வழக்கமாக அந்த ஈரானுடைய எல்லை பகுதியில் இந்த மாதிரி இல்லீகலாக கடத்தி கொண்டு வந்து விற்கிறது தான் பாகிஸ்தானுடைய முகம். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிரதான ஒரு தொழிலே இதுதான். ஆனால் இந்த சமயத்தில் திடீர்னு நேற்று வந்து கொஞ்சம் தடுத்துட்டாங்களாம் ஈரான். கோட்டசாமிங்க உங்களுக்கு என்ன வேலைங்க, உங்கள் பார்த்தா டென்ஷன் ஆகுது, முதல்ல பேச்சுவார்த்தை முடியுங்கன்னா ஏகப்பட்ட வேலை சித்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தடுத்துட்டாங்களாம். இருந்தாலும் ஒரு சில பகுதியில் இந்த மாதிரி எல்லை பகுதியில் தொடர்ந்து சித்து வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சீனாவும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த குவாடர் பிளான்ட் பாகிஸ்தானில் இருக்குல்ல கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நிறைய பாகிஸ்தானர்களுக்கு வந்து வேலை கொடுத்துருந்தாங்களாம். அது எல்லாமே வந்து நீங்கள் கிளம்புங்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நேற்றுமே அதிகாரப்பூர்வமாக அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அந்த சிபிஇசி ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணதுனால கொஞ்சம் பாகிஸ்தானுக்கும் பெரிய அடி தான். குவைத் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக போன மாதம் ஒரு சிங்கிள் லிட்டர் குரூட் ஆயில் கூட ஏற்றுமதி பண்ணல குவைத். இதுதான் வரலாற்றிலே முதல் முறை. ஆனால் அதே யூஏஇ கூட பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபியூஜரான்னு சொல்லிட்டு கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்குல்ல, அங்கே டையப் வச்சு கொண்டு போயிட்டாங்க, அவங்களே ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்க, இந்த என்புன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் வெஸ்ட் பைப் லைன் இருக்கு இல்லையா, அது மூலியமாக கொண்டு வந்து அவங்க ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க சுற்றி கொஞ்சம் பைப் லைன்லாம் அமைத்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. பட் குவைத்து தான் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை, குவைத்தினுடைய பொருளாதாரம் போன ஒரு மாதம் வந்து சுத்தமாகவே ஏற்றுமதி பண்ணல. இதுதான் வரலாற்றிலே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சீனா கொஞ்சம் அமெரிக்கா மீது கடுமையான வார்த்தைகளை பிரயோகிச்சிருந்தாங்க. எப்படி நீங்கள் பொருளாதார தடையை போடலாம், ஆச்சா பொச்சா ஹோச்சான்னாங்க. இருந்தாலுமே இன்னைக்கு அமெரிக்கானுடைய குளோப்ஸ்டர் C-17 குளோப்ஸ்டர் 3 ஹெவி டிரான்ஸ்போர்ட் போய் சீனாவில் தரையிறங்கிருக்கு. வழக்கமாக அங்கே அமெரிக்காவுடைய அதிபர் எந்த நாட்டுக்கு பயணம் பண்ணுறாரோ 2 வாரத்துக்கு முன்பே அவருடைய கார் மீதி எல்லாமே போயிட்டு பயங்கரமாக அங்கே தரையிறங்கி ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க. பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி வந்து அங்கே ஃபுல் அலர்ட்டில் இருப்பாங்க. அவங்க முழுக்க சீன அரசாங்கம் அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாங்க எந்த நாடு பயணம் பண்ணாலே. அப்போ வருகின்ற 14-15ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் அங்கே பயணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், பல விருப்புகளை தாண்டி நட்பு முறையில் தொடர்றாங்களா, அங்கேயும் போயிட்டு கசமசா அப்படின்னு பேசிட்டு வராங்களான்றதை பார்க்கலாம். பட் இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக வந்து சேருதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம மாலியோட சூழ்நிலை இன்னுமே தொடர்ந்து தீவிரவாதியின் கைகள் தான் ஓங்கி இருக்கிறது. ஆளுகின்ற அரசாங்கம் நிறைய பகுதிகளை இழந்து கொண்டிருக்கிறது, இன்க்ளூடிங் ரஷ்யாவும் சேர்ந்து தான். இந்த கத்திரிப்பூ கலருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. சிவப்பு கலர் எல்லாமே மாலினுடைய அரசாங்கம். மாலினுடைய அரசாங்கம் பெருமளவுக்கு செயல்பட முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த கத்திரிப்பூ கலரும் சரி, அந்த பச்சை கலரும் சரி அடுத்தடுத்து டாமினேட் பண்ணுகிறாங்க. ஒரு சில ஏரியாவை கைப்பற்றிட்டு தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பகுதிகளில் பெட்ரோல் டீசல் இல்லாமல் அங்கே இராணுவம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க,
பெரிய அளவுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இது மாலியில் இருக்கக்கூடிய சம்பவமும் கூட. அடுத்து நம்ம சிரியாவை பார்த்துடலாம். சிரியாவில் திடீர்னு முதல் முறையாக ஜோர்டன் வந்து ஒரு ட்ரக் கார்ட்டல் குரூப் மீது கொஞ்சம் தாக்கல் நடத்தியிருக்காங்க. லைட்டாக, சும்மா பெருசாலாம் இல்லை, லைட்டாக அப்படி என்னப்பா இங்கே எட்டி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சிரியாவுடைய பகுதியே ஜோர்டனுடைய பகுதியிலிருந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. பட் சிரியா அரசாங்கம் பெருசாக மனக்கசப்பெல்லாம் இருக்காது, சொல்லிட்டு தான் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பெருசாக சிரியா வந்து எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. இந்த வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். ஷார்ஜாவிலிருந்து சென்னையில் தரையிறங்கிய ஒரு ஏர் அரேபியா விமானத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுற, அவசர கால கதவை திறந்து அவரு பாட்டு குதிச்சுட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சிம்பு படத்தில் கூட ஒன்று வரும்ல, அவர் திடீர்னு ஃப்ளைட்லேருந்து கடைசி நேரத்தில் அவசர ஃப்ளைட்டில் இறங்கி ஓடுவார்ல, அந்த மாதிரி ஓடு பாதையின் அருகே விமானம் நின்றதால் லாகூரிலிருந்து வந்த விமானம் பெங்களூருக்கு திருப்பி விட்டுருக்காங்க. இந்த விமானத்தில் பிடிப்பட்ட புதுக்கோட்டையை சேர்ந்த நஜ்முதீன் அவர் தான் வந்து எதுக்குப்பா தம்பி இப்படி ஓடுறேன்னு சொல்லப்பட்டதான், என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க, அதனால் நான் தப்பிச்சு ஓடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நிஜமாகவே தப்பிச்சு ஓடனே இல்லை ஏதாவது வெடிகுண்டு ஏதாவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்ததான்னு தெரியல. தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நேற்று ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் போலந்தினுடைய எல்லைப்பகுதி வரைக்குமே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. மிக முக்கியமான டெர்மினல் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பவர் பிளான்ட் மீது அதிகமாக தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கதா உக்ரைன் வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். திடீர்னு அல் ஜசீரா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியா வந்து பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் குரோக்கடைலும் ஸ்னேக்கும், அதாவது பாம்பும் முதலைகளும் நிறைய விடணுன்ற முடிவில் இருக்காங்களாம். அந்த ஒரு ஆற்றின் வழியாக எதற்காக முதலைகளையும் ஸ்னேக்கையும் விடணும், மனித உரிமை மீறல் இல்லையா அந்த இடத்துல அப்படின்னு திடீர்னு அல் ஜசீரா மிகப்பெரிய கேள்வி கேட்குறாங்க. பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் இது மாதிரி செய்வது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சால், நன்றி, வணக்கம்.